வாழையை விட்டு தரோம். அந்த பக்கம் அங்கே பண்ண அந்த பக்கம் வாங்க அப்படியே அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க அப்படியே வரட்டு வரட்டு நிற்கிறாப்புல வரட்டேன். நம்முடைய நாகை நாடாளுமன்ற தொகுதியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதை அண்ணன் திரு எம் ரமேஷ் அவர்கள் இப்பொழுது திருத்துறைப்பூண்டி நகர பகுதியில் இன்று வாக்கு செய்கிறார்கள். இப்பொழுது மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு இப்பொழுது உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த திருத்துறைப்பூண்டி வாக்காளர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐயா ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மைக்கு பார்ப்பா தம்பி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, தமிழர் தேசம், ஜான் பாண்டியன் இயக்கம் போன்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் உங்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக 3வது முறையாக பதவியேற்கிறார். அதில் எந்தவித சந்தேகமோ மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம், அவர் செய்த பணிகள், அவர் ஏழை எளிய மக்களுக்காக வழங்கிய நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைந்துள்ளது. மக்கள் எல்லாம் மிகுந்த ஆறாவூரத்தோடும் அன்போடும் மோடி அவருடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார். நீங்கள் எல்லாம் மாறி மாறி வாக்களித்தீர்கள். ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னமாகிய தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள். காரணம், நாங்கள் தான் மத்தியிலே ஆளுங்கட்சியாக வரப்போகிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரிலே சந்தித்து திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு என்ன தேவை என்பதெல்லாம் உணர்ந்து புரிந்து திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் ஆளுங்கட்சியான எங்களுக்கு தான் இருக்கும். இதே எதிர்கட்சியிலே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களோ